என்னங்கடா 3 பேரும் இப்படியே திடீர்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? நான் சொன்னது உங்க காதுல விழலையா? இந்தயா பெருசு, நீ சொன்னது உண்மைதானா? என் காத என்னாலேயே நம்ப முடியலையா? டா கருவாயா, இந்த கிழமை சொல்றதெல்லாம் நம்பாதடா. இவன் சரியான டுபாக்கூர் ஆளுடா. இவன் ஏதாச்சும் பொய் சொல்லி நம்ம ஏமாத்தி நம்ம கிட்ட இருக்கிற காசை எல்லாம் பறிக்க பாக்குறான். ஆமாண்டா சேகரு, யாராவது பிரியாணி சாப்பிட்றதுக்காக 5000 ரூபாய் காசு கொடுப்பாங்களா? இந்த கிழமை சரியான வித்தக்காரன். வித்தக்காரனு இல்ல, சத்தக்காரனு இல்ல. நீங்க இந்த போட்டியில கலந்துக்கணும்னா 500 ரூபாய் கொடுத்துட்டு கலந்துக்கோங்க. நீங்க இந்த ஒரு குண்டா பிரியாணி சாப்பிட்டா நான் உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பேன். நான் ஒரு குண்டா பிரியாணி என்ன 2 குண்டா பிரியாணி கூட சாப்பிடுவேன். ஆனா நான் ஜெயிச்சிட்டா நீ 5000 ரூபாய் குடிப்பியான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு தாத்தா. அதெல்லாம் நான் கண்டிப்பா கொடுத்துடுவேன். நீ முதல்ல 500 ரூபாய் கொடுத்து இந்த போட்டியில கலந்து ஒரு குண்டா பிரியாணிய சாப்பிட்டு முடிய. கருவாயா, இன்னைக்கு நான் இந்த போட்டியில கலந்து ஒரு குண்டா பிரியாணி சாப்பிட்டு 5000 ரூபாய் பரிசை வின் பண்ணதாண்டா போறேன். யோ பெருசு, இந்த 500 ரூபாய், நான் போட்டியில கலந்துக்கிறேன். நானும் போட்டியில கலந்துக்கிறேன். கண்டிப்பா இந்த போட்டியில நான் தான் வின் பண்ண போறேன், எனக்கு நல்லா தெரியும். சரி பெருசு, இந்த 500 ரூபாய், நானும் போட்டியில கலந்துக்கிறேன். டே சேகரு, நானும் இந்த போட்டியில கலந்துக்கலான்னு இருக்கேன்டா. ஆனா என்கிட்ட காசு 500 ரூபாய் இல்லடா. நீ எனக்கு 500 ரூபாய் கடனா கொடுத்தனா நான் போட்டியில கலந்து வின் பண்ணிட்டு உன் காசு திருப்பி கொடுத்துட்றேன்டா. டே கோபாலு, என் கிட்ட வெறும் 500 ரூபாய் தான்டா இருக்கு. இருடா, நான் போட்டியில வின் பண்ணிட்டு பணம் வந்த வாட்டி உனக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன். அப்புறம் நீ சாப்பிட்டு ப்ரைஸை வின் பண்ணிக்கோடா. சரிடா கோபாலு, நீ தான் ப்ரைஸ் வின் பண்ணணும்னு கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு போட்டியில கலந்துக்கோடா. பெருசு, என்னையா இது? பிரியாணியில உப்பையும் காரத்தையும் சும்மா அள்ளி போட்டிருக்க. காரமா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், இப்படி உப்பு கறிக்குதே, எப்படியா சாப்பிட முடியும்? லூசு கிழவா, 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ உப்பு போட்டுட்டியா என்ன? இது பிரியாணி இல்ல, இது உப்பு பிரியாணி. பசங்களா, உங்களுக்கு என்ன 5000 ரூபாய் தூக்கி சும்மா கையில கொடுத்துடுவாங்களா? இதெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாதான் 5000 ரூபாய் கொடுப்பேன். என்ன லூசுன்னு நினைச்சிங்களா? ஒழுங்கா குண்டாவை காலி பண்ணிட்டு பரிசு வாங்கிட்டு போங்க, இல்ல சாப்பிட முடியலன்னா அப்படியே கிளம்பி போங்க. மற்றவங்களாவது வந்து போட்டியில கலந்துக்கிட்டோம். இந்த போட்டியில இருந்து நான் விலகிக்கிறேன்ப்பா. எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த சோறு எனக்கு வேணாம். இத மாதிரி ஒரு மோசமான சாப்பாடு என் வாழ்நாள்லே நான் சாப்பிட்டதில்லை சாமி. அப்படின்னா 2 பேரும் தள்ளி போங்க, மற்றவங்களாவது வந்து போட்டியில கலந்துக்கட்டும். பாரு பெருசு, நீ குண்டாவை காலி பண்ணணும்னு தான் சொன்ன, ஆனா நேரம் எல்லாம் நீ ஃபிக்ஸ் பண்ணல. அதனால நான் இந்த குண்டாவை காலி பண்ணாம இங்க இருந்து நகரவே மாட்டேன். கருவையா, 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உன் 2 கிட்னியையும் சட்னி பண்ணிக்காதடா. உப்பு நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுடா. உப்பை சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சாகணும். நான் தண்ணி குடிச்சே இந்த உப்பையெல்லாம் கரைச்சிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத கோபாலுண்ணா. கருவையா, நீ பாத்தியா, இந்த கிழமை ரொம்ப விவரமானவன். உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் தண்ணியவே வைக்கல, பாத்தியா? கருவாயா, நாம நல்லா இருந்தா காசு எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம்டா. ஆனா இந்த கேவலமான சாப்பாட்டு சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதடா. லூசிக்கல்லவா, பணத்தை காட்டி ஏன்டா இப்படி மனுஷங்க உயிரை பறிக்க பாக்குற? இத மாதிரி உப்பு அள்ளி போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ஆகுமா? நீ அவங்க கிட்ட வாங்கின காசை ஒழுங்கா கொடுத்துடுற, இல்ல நான் உன்னை அப்படியே கொண்டே போட்டுருவேன். நீங்க எல்லாம் விரும்பி தான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டீங்க. இப்போ காசை திருப்பி கேட்டா அதெல்லாம் என்னால 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி ஒரு குண்டா சாப்பாடு சாப்பிட்டுட்டு
பரிசு வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க. பாரு பெருசு, நான் இந்த குண்டா சோறை சாப்பிட்டுட்டா நீ எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துடணும். என்ன, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. நான் இந்த போட்டியில் கலந்து ப்ரைஸு வின் பண்ண தான் போகிறேன். ஆச்சி சொன்ன கேளு, இந்த போட்டியில் நீ கலந்துக்காத. இந்த போட்டியில் கலந்துக்கிட்டா 500 ரூபாய் வேஸ்ட்டாக போயிடும். சொன்னா கேளு, இந்த போட்டியெல்லாம் உனக்கு வேணாம். பாரு ஆச்சி, நானே 500 ரூபாய் காசு கட்டிட்டு என்னால் சாப்பிட முடியாம தான் இங்கே வந்து நிற்கிறேன். நீ வேற உன் பணத்தை வேஸ்ட் பண்ணாத, சொன்னா கேளு. பாட்டி, இவங்கெல்லாம் வயசு பசங்க, இவங்களால இந்த போட்டியில் வின் பண்ண முடியல. நீ கிளவி, நீ வின் பண்ணிட்டா இவங்களுக்கெல்லாம் அவமானமாக போயிடுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட எதோ சொல்கிறாங்க. இவங்க பேச்சையெல்லாம் நீ கேட்காத. நீ போட்டியில் கலந்து பரிசை வின் பண்ணிட்டு போ பாட்டி. ஆமாம், நான் கிளவி, நீ பெரிய குமரன், என்ன சொல்ல வந்துட்ட பாரு. நீயே இன்னும் 2 வருஷத்துல போய் சேர்ந்துடுவ போல இருக்கு. என்னை பார்த்து கிளவின்னு சொல்றியா? இரு, நான் இந்த போட்டியில் வின் பண்ணி இந்த ப்ரைஸை ஜெயிச்சு காமிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு கிளவா. என்ன பாட்டி, சாப்பாடு சூப்பரா? இன்னைக்குள்ள இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சிடுவியா? எங்கடா சாப்பாடு இப்படி மட்டை கேவலமா இருக்க? யாராவது சாப்பாடு நல்லா இல்லைன்னு நான் போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்களா? எல்லாம் சும்மா என்ன வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. போட்டினா அப்படிதான் இருக்கும். உனக்கு சாப்பாடு சூப்பரா பண்ணி கொடுத்து கூட பரிசு பணமும் கொடுப்பாங்களா? நீ இந்த சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டாதான் உனக்கு பரிசு, இல்லைன்னா நீ பேசாம போயிட வேண்டியதுதான். இந்த கேவலமான சாப்பாட்டை நாய் கூட சாப்பிடாது, நான் எப்படி சாப்பிடுவேன்? எனக்கு இந்த போட்டியும் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் போறேன்ப்பா. தெரியாம நான் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். நானே 1000 ரூபாய் பணத்தை செலவு பண்ணி இந்த பிரியாணியை சமைச்சேன். ஆனா பிரியாணி கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு போட்டி வைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நான் போட்ட காசு எல்லாம் எடுத்துட்டு எனக்கு லாபமும் வந்துருச்சு. சரி, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அப்படியெல்லாம் ஒன்று ஈஸியா போக விடமாட்டான் இந்த கருவாயன். தாத்தா, 5000 ரூபாய் பணத்தை ரெடியா எடுத்து வைத்தாத்தா. இப்ப பாரு இந்த கருவாயனோட ஆட்டத்தை. கருவாயா, இந்த சாப்பாட்டை சாப்பிடாதடா. இது சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாச்சும் கெடுதி ஆயிடும்டா. சொன்னா கேளுடா. சேகரு, இந்த லூசு கிழவனை 4 உத கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும்டா. இவன் சமைச்ச சாப்பாட்டை இவனாலேயே சாப்பிட முடியலன்னு இந்த மாதிரி ஒரு போட்டு வச்சு எங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். இவனை சும்மாவே விடக்கூடாதுடா. தாத்தா பாத்தியா, நான் 2 சட்டி சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீ சொன்ன மாதிரி 5000 ரூபாய் பணத்தை கொடுக்குறியா? அப்பா கருவாயா, எப்படா நீ 2 சட்டி சாப்பாட்டை சாப்பிட்ட? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலடா. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம் தாத்தா. ஒழுங்கா நீ சொன்ன மாதிரி 5000 ரூபாவை எடுத்து வை, இல்ல அவ்வளோதான். ஒழுங்கா அந்த பிரியாணியை தூக்கி போட்டிருந்தா 1000 ரூபாயோட போயிருக்கும். நான் காசு பண்ணணும்னு நினைச்சதுல எனக்கு இப்போ 5000 ரூபாய் நஷ்டம். அதை போட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி இருக்கணும். இப்போ யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? சரி, இந்தாங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் எடுத்துக்கோங்க. எல்லாம் பணத்தை எடுத்துட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கருவாயா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுறா, நானும் பாவம் இல்லை. அதெல்லாம் ஒன்று கொடுக்க முடியாது. வேணும்னா நீ இன்னொரு நாளைக்கு போட்டி வை, வேணும்னா நான் உனக்கு அப்புறம் கொடுக்குறேன்.